விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக போலீஸ் நடந்து கொள்வது, முதல்வர் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறார். ஆதவர்ஜன் விடுதலை சிறுத்தையில் இருக்கின்ற பல முக்கியஸ்தர்களையும் அவர் பாக்கெட்ல வச்சுட்டாரு. எனக்கு இன்னும் ஆட்கள் இருக்கிறார்கள். எனக்கு இன்னும் நான் கட்சி அப்படியே ஒரு இரும்பு கோட்டை மாதிரி இருக்கிறது என்று காமிக்க வேண்டிய அந்த கட்டாயத்தில் திரும்ப தள்ளப்படுகிறார். அதனால இந்த மாதிரி ஷோ போடுறாரு. பெரிதாக கிரவுண்ட்ல ஒர்க் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாரும் மேலோட்டமா தான் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர, கரூரில் நடந்தது போல் இங்கு நடந்துவிடக் கூடாது, மக்களை பாதுகாப்பாக வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும், நெரிசலில் சிக்கி உயிரிழக்கும் நிலை உருவாகிவிடக் கூடாது என்கிற பதற்றமும் எனக்குள் இருந்தது. விலைபோகாத ஒரு தலித் தலைவர் இந்தியாவில் இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறார். திரும்ப மட்டும்தான் இருக்கிறாரு. இங்கிருந்து அங்க போயிருப்பாரு. திருமாவளவன் தான் முதலமைச்சர் என்று ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப ஆசை வருமா வராதா இருக்கிறது என்று அவர் அக்செப்ட் பண்றாரு இல்லையா? அது அதுக்கு காரணம் என்னவென்று நமக்கு அனைவருக்கும் தெரியும். அது திமுக கிடையாது. வேற வழி இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில விடுதலை சிறுத்தைகள் அந்த கூட்டணியை விட்டு வந்தால் கட்சியே இருக்காத ஒரு நிலைமை இருக்குது. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த கரூர் ஸ்டாம்பீடு நீங்க கடுமையா அந்த சமயத்திலே நீங்க கண்டிச்சிருந்தீங்க. இது ஒரு இன்டிசிப்ளின்டான ஒரு விஷயம், ஒரு அன்ஆர்கனைஸ்டு மாப் அப்படின்ற மாதிரி நீங்க கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 2 தினங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு மாநாடு, அதுவுமே நேற்று தினம் நேரலையில பேசியிருந்த திருமாவளவன் அவர்கள், மரண பயம் எனக்கு வந்து விட்டது, கரூர் போன்ற ஒரு சம்பவம் மீண்டும் உளுந்தூர்பேட்டையில் ஒரு ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். ஒரு 1/4 நூற்றாண்டை கடந்த ஒரு கட்சி இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஸ்டாம்பீடுக்கு நிகரான ஒரு சம்பவம் போல ஒரு நடந்துச்சு. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது இப்போ தாவேக்க சொல்கின்ற அதே விளக்கத்தை நாம் சொல்லிடலாமா? அதாவது போலீஸ் தான் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுது, விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக போலீஸ் நடந்து கொள்வது, முதல்வர் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்லலாமான்னு கேட்கிறேன். ஆனா அதையெல்லாம் தாண்டி இது விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்ற மாபெரும் ஒரு ஒரு பிரச்சனையை தான் அது கூட்டிட்டு காமிக்கிறது. என்னவென்றால், ஏறத்தாழ ஆதவர்ஜன் ஏறத்தாழ விடுதலை சிறுத்தையில் இருக்கின்ற பல முக்கியஸ்தர்களையும் அவர் பாக்கெட்ல வச்சுட்டாரு. ஏனென்றால் அதானுங்க, இந்த ஆமையை கட்சிக்குள்ளால் விடும்போதே அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டும். அதெல்லாம் ஒண்ணுமே கண்டுக்காம அவருடைய ஃபாதர்லா கிட்ட இவ்வளவு காசு இருக்கு, அந்த காசு நமக்கு கொஞ்சம் வரும் என்று நினைத்து அவரை கட்சிக்குள்ளால் விட்டோம்னா, கட்சியினுடைய ஃபுல் ஸ்ட்ரக்சர் படிச்சுட்டு எவன் ஒழுங்கா வேலை பண்றான், எவன் ஒழுங்கா வேலை பண்ண மாட்டேங்கிறான்னு பார்த்துட்டு ஒழுங்கா வேலை பண்றோம் பூரா அந்த பக்கம் இழுத்துட்டாரு. அவருடைய செட்டப்புக்கு இழுத்துட்டாரு. ஒன்னா வாய்ஸ் ஆஃப் காமன், இல்லைன்னா அவருடைய அந்த செட்டப் இழுத்துட்டு, அந்த செட்டப் தான் அப்படியே போயிட்டு தாவேக்கா கூட சேருது. அந்த செட்டப் தான் வட தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு வேலை செய்து, அப்கோர்ஸ் விஜயனுடைய அந்த அட்ராக்ஷன் இருக்கு, அதை தாண்டி இவர்களும் வேலை செய்து கொண்டிருந்தால், அதனால இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு நலிந்த கட்சி தான் என்பதில் யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. அவருடைய கம்ப்ளீட் எக்ஸிஸ்டன்ஸே தாவேக்காவை ஒட்டி தான் இருக்க வேண்டும். தாவேக்கா இல்லை என்றால் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இல்லை. அவர் வெளியே நின்னா அவருக்கு தெரியும் என்ன நடக்கும் போதுன்னு அவருக்கு தெரியும். அதனால இந்த மாதிரியான ஒரு ஷோ இல்லை என்றால் தேவையில்லாத விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் தள்ளப்படுகிறார். அதனால பேசுகிறார் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். சார், இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இது எதை உணர்த்துது? இப்போ நாங்க இந்த கூட்டணியையும் அறிவிக்கிறாரு அவரு, அதே சமயத்துல இப்படி ஒரு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் திருமாவளவனுக்கு இருக்கிறது அப்படிங்கறத அவர் பறைசாற்றும் விதமா ஒரு பிளான்டா நடந்துச்சோங்கிற சந்தேகங்கள் கூட பலராலும் எழுப்பப்பட்டது. ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டம் இப்படி இருக்காதே. நம்ம விஜயினுடைய கூட்டத்தோட ஒப்பிட்டு நம்ம பல விஷயங்களை, பல மாநாடுகளையும் பல பேரணிகளையும் நம்ம ஒப்பிட்டு பேசியிருக்கோம். இது வரைக்கும் விசிகாவோட மாநாடுகள்ல அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடந்ததாக நமக்கு தெரியல. ஆனா ஒரு ஸ்டாம்பீட் நிகராக நடக்குது அப்படின்னா, அப்ப ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் அவர் கன்வே பண்றாரா ஆளும் அரசுக்கு? ஏன் எனக்கு ஒரு அபரிவிதமான செல்வாக்கு இருக்கு. அதான் டெஸ்பரேஷன் வேற ஒன்றும் கிடையாது. அதாவது எனக்கு இன்னும் ஆட்கள் இருக்கிறார்கள், எனக்கு இன்னும் நான் கட்சி அப்படியே ஒரு இரும்பு கோட்டை மாதிரி இருக்கிறது என்று காமிக்க வேண்டிய அந்த கட்டாயத்தில் திரும்ப தள்ளப்படுகிறார். அதனால இந்த மாதிரி ஷோ போடுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. எப்பவுமே ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அங்க ஒரு கும்பலா தான் நின்று, இப்ப திருமாவனுடைய சாதாரண கூட்டங்கள்லயே பாருங்களேன். அதாவது திருமா பேச வரும்போது ஒரு பெரிய ஒரு
கரகோஷம் இருக்கும், அதே மாதிரி விசில்கள் எல்லாமே இருக்கும். அவரை தாண்டி வேற யாரு பேசினாலும் அவங்களுக்கு வந்து அந்த கரகோஷங்களோ இல்லை என்றால் அந்த விசில் அடிகளோ ஒண்ணுமே இருக்காது. இது திரும்ப வந்து இப்ப கூட்டணி கட்சிகள் இருக்கும் போதே அப்படித்தான் செய்து கொண்டிருந்தார். அந்த கட்சி அப்படித்தான் வந்து பிஹேவ் பண்ணி கொண்டிருந்தது. இது கொஞ்சம் அதீதமாக நம்ம செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம வந்து ஒரு பலமான கட்சியாக நாம வந்து தோற்றமளிக்க வேண்டும் என்றதுக்கு வந்து இப்ப 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அதனால இப்போ வந்து பல விஷயங்கள் வந்து எளிதாக நடக்கும். அதனால ஆட்கள் வருவார்கள் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அதனால வந்து இருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் தான் இருக்காங்க. அதனால வந்திருக்காங்கன்னு தான் கருதுறேன். அவர் வந்து தன்னுடைய ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து அவர் வந்து தள்ளப்படுகிறார். ஏனென்றால் எனக்கு இன்னும் ஆட்கள் இருக்குது, நாங்க இன்னும் போனியார கட்சி தான் என்று அவர் வந்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார். அதனுடைய நீட்சியாகத்தான் அவருக்கு தெரியுது தெளிவாக வந்து தன்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து எங்க எரோடா இருக்கு, எதனால எரோடா இருக்கு. நான் சொன்ன விஷயம் தான், ஆதவர்ஜன் என்ற ஒரே ஒரு பேரு தான். அதில் இருந்து எரோடாகுது. அதனால வந்து அவருக்கு இது மிக தெளிவாக தெரிகிறது. அதை வந்து எப்படி வந்து நாம வந்து சரி கட்ட முடியும், எப்படி வந்து அதை வந்து திரும்ப பெற முடியும், அந்த கட்சியை வந்து எப்படி ரிட்ரீவ் பண்ண முடியும், அந்த ஒரு வேலையில் வந்து அவர் பெரிதாக அது கிரவுண்ட்ல ஒர்க் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாம் மேலோட்டமா தான் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர அந்த கீழே ஒரு காலத்துல வந்து ஒரு கிராஸ் ரூட் ஒர்க்கரா இருந்த திருமாவளவனை நாம் இன்னைக்கு காணவில்லை. அதே மாதிரி இன்னொரு திருமாவளவன் வந்துட்டு வராரா கட்சியில பார்த்தா அதுவும் கிடையாது. அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமையில் தான் நாம் வந்து பயணித்து கொண்டு இருக்கிறோம். அந்த கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அதனால இந்த கிரவுண்ட் ஒர்க் இல்லாத வரை நீங்க இந்த ஷோ காட்டி மட்டும் கட்சியை வந்து வளர்க்க முடியாது. அது தாவேக்கானாலையும் முடியாது, இவர்களாலையும் முடியாது, வேற ஒரு கட்சியினாலையும் முடியாது. கிராமங்களில் உங்களுடைய கட்சி வந்து இன்னும் வந்து வேரூன்றி நிற்கிறதா அந்த கேள்விதான். அது வந்து தாவேக்காவை பொறுத்தவரை இன்னும் ஒரு எங்கேயுமே கிடையாது. அதனுடைய அவசியம் இல்லை என்று அவர்கள் கருதுகிறார்கள். விஜய் இருக்கிற மட்டும் அந்த கட்சி நிச்சயமாக வெற்றி பெற்று கொண்டே இருக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதே இடத்துல ஒரு திருமாவளவன் கிடையாது, ஒரு விடுதலை சிறுத்தைகள் கிடையாது. அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு நிச்சயமா வந்திருக்கிறது. அதனால இங்க ஒரு ஷோ காமிக்கிறாரு. ஏனென்றால் இந்த ஷோக்கு நிகரான அடுத்த விஷயம் என்ன செய்ய வேண்டும் பாத்தீங்கன்னா கிராஸ் ரூட்ஸ் ஒர்க். அந்த கிராஸ் ரூட் ஒர்க்ஸ் வந்து இன்னும் விடுதலை சிறுத்தைகள் செய்ய மறுக்கிறது என்றுதான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அது கட்சியினுடைய விநாசகாலை விபரீத புத்தின்னு சொல்ற மாதிரி தான் அது நாசத்துலதான் போய் ஒடியும் என்றுதான் போய் இருக்கும் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தா இருக்கிறது. இது பெரிய வேதனைக்குரிய விஷயமா இருக்கிறது. அதாவது இதுவரை விலை போகாத ஒரு தலித் தலைவர் இந்தியாவில் இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறார், திரும்ப மட்டும்தான் இருக்கிறாரு. இங்கிருந்து அங்க போயிருப்பாரு, அதனும் பிரச்சனை கிடையாது. அதாவது திமுக இருந்து தாவைக்காக போயிருப்பாரு, அது பிரச்சனையாக நான் பார்க்கவில்லை. ஆனால் இந்தியாவில் இன்னைக்கு விலை போகாத நரேந்திர மோடிக்கு ஒத்தாசை பண்ணாத ஒரே ஒரு தலைவர் தான், அதாவது ஒரு சிக்னிபிகன்ட் லீடர் பார்த்தீங்கன்னா திரும்ப மட்டும்தான் இருக்கிறாரு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அவலம் பாருங்களேன். இந்த தேசத்தை காப்பாற்றக்கூடிய, தேசத்தில் இருக்கின்ற பின்னணிய மக்கள் காப்பாற்றக்கூடிய இருக்கின்ற ஒரு இயக்கம், அந்த இயக்கம் வந்து நலிந்து போயிட்டு, அந்த நலிந்து போறதுக்கு காரணம் என்னன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆமையை உள்ள விட்டாங்க. அந்த ஆமையினால வந்து ஃபுல்லா போயிடுச்சு. அதை வந்து சரி கட்டுறதுக்கு இன்னும் வந்து அவர்களுக்கு மனசுல பார்க்கும்போது மிக வேதனையா இருக்குது என்னை பொறுத்தவரை. ஒரு கொள்கை தெளிவுள்ள ஒரு நிலையான கொள்கையை கொண்ட தலைவராக இதுவரைக்கும் பலராலும் போற்றப்பட்டவர் திருமாவளவன். ஆனால் இந்த 100 நாட்கள் தாவேக்காவுடைய ஆட்சி காலகட்டத்துல அவர் எடுத்த பல ஸ்டாண்ட்ஸ், ஆதரவு நிலைப்பாடுன்னு சொல்லும் போது சிபிஎம் நிலைப்பாடு தான் எங்க நிலைப்பாடுன்னு சொன்னது, பிறகு ஒரு நாள் கழிச்சு அறிவிச்சது, பிறகு அமைச்சரவையில ஒரு வாரத்துக்கு பிறகு வந்து சேர்ந்தது, அமைச்சரவையில சேர்ந்தாலும் நாங்க கூட்டணியில கிடையாதுன்னு சொன்னது, பிறகு நாங்க எப்பனாலும் வெளியே வருவோம்னு சொன்னது, இப்படி எக்கச்சக்கமான முரண்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸை விட்டாங்க. திமுகவோட தோழமை தொடர்றோம்னு சொன்னது, இப்போ தாவேகாவுடன் கூட்டணி அப்படின்ற ஒரு அறிவிப்பை செஞ்சிருக்கிறார். தேர்தல் சமயத்தில் தான் வந்து ஒரு கூட்டணி என்று நம்ம வந்து ஒரு உடன்படிக்கை, ஒரு சீட் ஷேரிங்காகத்தான் வந்து கூட்டணின்னே சொல்லுவாங்க. அப்போ இந்த சமயத்துல அவர் அறிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்கிருந்து வந்ததுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நிச்சயமா அது வரலாம் செய்யும். ஆனா நம்ம இன்னொரு விஷயம் வந்து யோசிச்சு பார்க்கணும். அதாவது இந்த கோலிஷன் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு புது விஷயமா இருக்கிறது. அதுல இருந்து திமுக இருந்து விட்டு வர்றதுக்கு பெரிய சங்கடங்கள் இருந்தது. அது வந்து கூட இருந்த கூட்டணி கட்சிகளே வந்து யாரும் விட்டு போக மாட்டார்கள். ஐயுஎம்எலும் அதே மாதிரி இவர்களும் இடதுசாரிகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து விட்டு போகவே மாட்டார்கள் என்றுதான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்ப அதை ஒட்டி ஒரு நிலைப்பாடு வந்து ஃபர்ஸ்ட் இவர் எடுக்கிறார். அதே மாதிரி அதன் பிறகு வந்து எப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து விட்டு போகிறோம் என்ற அந்த நிலைப்பாடு எடுக்கிறார்களோ அதையொட்டி அடுத்த நிலைப்பாடு மறுபடியும் வந்து விடுதலை சிறுத்தைகள் எடுக்கிறது. ஏனென்றால் இவர் தனியாக அங்கிருந்து திமுக அங்கிருந்து வந்து விட்டால் அதன் பிறகு வந்து திரும்ப போறதோ இல்லை என்றால் அப்படி ஒரு யோசனைக்கோ இடமே இல்லை என்று ஆகிவிடும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து திமுக போன்ற ஒரு மாபெரும் கட்சி வந்து நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு சிறிய கட்சியை வந்து நசுக்கிவிடும் என்ற அந்த பயம் இருந்தது. ஸோ இதனால வந்து
பாக்கி கட்சிகள் எல்லாம் செய்கின்ற அதே பாணியில் நாம் வந்து பயணிக்கலாம் என்று முடிவெடுக்கலாம். ஆனா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அங்கங்க போகும்போது ஊடகங்கள் வந்து மைக்கு நீட்டும். அந்த மைக்கு நீட்டும் போது ஏதாச்சும் பேசணும்னு சொல்லிட்டு ஏதோ பேசிடுறாரு. அதன் பிறகு அன்றைக்கு அன்றைக்கு அது வந்து உண்மையான விஷயமாக இருக்கலாம். ஆனா அடுத்த நாள் வந்து அந்த உண்மை வந்து மாறிவிடலாம் என்றுதான் என்னை பொறுத்தவரையில வந்து ஒரு வினோதமான ஒரு விஷயமா இருக்கிறது. அதுக்கு நடுவுல வந்து திருமாவளவன் தான் முதலமைச்சர் என்று ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப வந்து ஆசை வருமா வராதா? சோ அனைவருக்கும் ஆசை வரும்ல. திடீரென்று ஒரு ஒரு என்ன 2 எம்எல்ஏஸ் வச்சு ஒரு ஒரு முதலமைச்சர் ஆகலாம். அதான் முதலமைச்சர் ஆகலாம் என்ற விஷயம் எல்லாம் அது நிச்சயமாக அது யாருக்கும் வந்து ஆசை காட்டுகின்ற விஷயமா தான் இருக்கிறது. அது வந்து அதுவும் அதுவும் எம்எல்ஏவாக கூட இல்லாத திருமாவளவன் அவர்கள். ம். சோ அதையொட்டி பல விஷயங்கள் வந்து நடந்தது இல்லையா? அதாவது இப்போ நேற்றைய தினம் கூட கோவை சத்தியன் பேசியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து டிடிவி தினகரன் பேசியிருக்காரு. அதாவது தாவேகாவும் அதிமுகவும் பேச்சுவார்த்தைகள் இருந்து என்று பேசியிருக்காங்க. திமுகவும் அதிமுகவும் பேச்சுவார்த்தைகள் இருந்து. அப்ப இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்த அந்த தருணத்தில் வந்து எல்லாமே கன்சிஸ்டண்டா இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. அப்ப அதிலிருந்து வருகின்ற குமரல்கள் தான், இல்லையென்றால் அதிலிருந்து வருகின்ற அந்த அந்த ஸ்டாண்டர்ட் வருகின்ற வித்தியாசமாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்ப அதை தாண்டி நாம் வந்து அதுல வந்து கணக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இப்பதான் நமக்கு இந்த கட்சிக்குள்ளால என்ன சிதைப்பு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் என்னை பொறுத்தளவு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கின்ற மாபெரும் பிரச்சனை என்பது ஒரு ஒரு தலையாய பிரச்சனை என்பது அதுதான். அதாவது எப்படி வந்து தாவேகா வந்து இவர்களை சூறையாடி இருக்கிறது, குறிப்பாக ஒரே ஒரு நபர் வந்து சூறையாடி இருக்கிறார் என்ற அந்த விஷயம் தான். அப்ப அதற்காகத்தான் இவர்கள் வந்து கட்சியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டும், இல்லை என்றால் அதுக்காக எதிர்வினைகள் ஆற்ற வேண்டுமே தவிர தாவேகாவோட இருக்கிறேன்னு சொல்றது வந்து அது இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். நான் வந்து தேர்தலுக்கு இவங்க கூட இருப்பேன்னு சொல்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். அதை தாண்டி ஒரு விஷயத்தை நான் வந்து அதுல ரீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா திரும்பவே நீங்க சொல்ற மாதிரி மாத்தி மாத்தி சொல்லியிருக்காரு. இப்ப நாளைக்கு மாறுவாருன்னு யாரு கண்டா? தாராளமா மாறலாம் இல்லையா? நாளைக்கு ஒரு உள்ளாட்சி தேர்தல் வரும்போது அதுல மாறக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் இடைத்தேர்தல் வரும்போது அதுலயும் மாறக்கூடிய யாரு கண்டதெல்லாம். அப்போ அமைச்சர்கள் இருக்கும் வரை ஒரு வேளை வந்து அந்த அவங்களுடைய இருப்பாங்க. இந்த அரசாங்கம் நீடிக்கும் வரை அவங்களுடைய இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதுக்குள்ளால கட்சியை செய்ய வேண்டிய சீர் செய்யவில்லை என்றால் அடுத்த 2029க்கு திரும்ப நின்னா கூட மிக பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கும். அவருக்கு கூட ஒரு சங்கடம் நேர கூட வாய்ப்பு இருக்கிறது. சார், இப்போ அதே போல மு.க. ஸ்டாலினும் இந்த பர்த் விஷயத்துல வந்து சகோதரர் திருமாவளவன் அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தாரு. அதுவும் திமுக ஒரு ஒரு சிக்னிபிகன்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது விசிகாவுக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தும் உள்ளடங்கி இருக்கு. அதே போல இந்த ராகுல் காந்திக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை அவர் சொல்லல, ஜஸ்ட் ஒரு கடமைக்குன்னு தான் ஒரு விஷயத்த கொடுத்திருந்தாரு அப்படின்ற ஒரு இது. இப்போ அதுல ஒரு அரசியலை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா? மேலும் இந்த இடைப்பட்ட காலத்திலே திருமாவளவன் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னா, டிஎம்கே எங்களை வீக்கெண்ட் பண்ணுது, பனையூர் பாபு சேர்த்து இருக்கவே கூடாது, எங்க கூட இன்டாக்டா தொடர்ந்து இருந்திருக்காங்கப்பா, அவங்க கூட்டணியில தோழமையா இருந்திருக்கிறாங்க, சேர்த்திருக்கவே கூடாது, நீங்க வேற எங்கேயாவது போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி கூட அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு. அப்போ ஒரு டிஎம்கே வீக்கெண்ட் பண்ணுதுங்கிற ஒரு உணர்வு அவருக்கு இருக்கா? இல்ல, பனையூர் பாபு வந்து எப்பவோ சேர வேண்டிய ஆளுங்க. அது வந்து திமுக தான் அவரை வந்து சேர வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி வச்சிருந்தது. பனையூர் பாபுனுடைய அந்த தேர்தல் சமயத்துல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது அந்த சமயத்திலேயே வந்து அவர் வந்து திமுகல சேர வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை வந்து தெரிவித்திருந்தார். அந்த சமயத்துல வந்து கூட்டணி தர்மத்துக்கு எதிராக இருக்கும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக திமுக வந்து அவரை வந்து ஒதுக்கி வச்சது. அதன் பிறகு வந்து கூட்டணி விட்டு இவர்கள் விளங்கிய உடனே வந்து அவர் வந்து சேர்த்துக் கொண்டார்கள், அவ்வளவுதான். அப்போ வீக்கெண்ட் பண்றது யாரு என்று வெளிப்படையாக நீங்க பேசும்போது நீங்க திமுகவை தான் பழி சார முடியும். அது நல்லதுதான். ஏனென்றால் கட்சி நலிந்திருக்கிறது, இல்லை என்றால் யாரோ ஒருத்தர் வந்து அதற்காக ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. அதை கன்வே பண்ணத்தான் வேண்டும். அதை தான் செஞ்சிருக்கிறார். அதுல யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்ப கட்சி வீக்கனா இருக்கிறது என்றது அவர் அக்செப்ட் பண்றாரு இல்லையா? அது வந்து அதுக்கு காரணம் என்னவென்று நமக்கு அனைவருக்கும் தெரியும். அது திமுக கிடையாது, அது ஆதவ அர்ஜுன் தான். சோ அப்படி இருந்தாலும் கூட அப்படி ஒரு ரியலைசேஷன் வந்ததுனால அடுத்த கட்டமாக அவர்கள் வந்து கட்சியை வந்து கொஞ்சம் வலுப்படுத்த பார்ப்பார் என்ற அந்த ஒரு இடத்துக்கு அவர் நகர்வார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். பட் இன்னும் அதுக்கான ஒரு சமிக்கைகளையும் காணும். there is no indication that the party is being strengthened. அதான் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை மிக மிக ஒரு வேதனையான ஒரு விஷயமாக நான் காண்கிறேன். அதே போல சார், இப்போ கூட்டணின்னு அறிவிச்சா அப்ப இன்னும் வலு சேரும் ஒரு நெருக்கமான ஒரு போக்கை தான் கடைபிடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப இன்னும் அந்த டிராப்ல அவங்க சிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தானே பொருட்பட வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது.
வேற வழி இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து விடுதலை சிறுத்தைகள் அந்த கூட்டணியை விட்டு வந்தால் கட்சியே இருக்காத ஒரு நிலைமை இருக்கிறது. அப்போ அதை தாண்டி இன்னைக்கு விட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு என்ன வேற ஒண்ணும் கிடையாது. அங்க வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, வன்னியரசு. எனக்கு பெரிய நண்பர். நன்றாக செய்து இருக்கிறார். வாழ்த்துக்கள். இன்னைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் டே எப்படி ஆரம்பிச்சாரோ அந்த அந்த அளவுக்கு எனர்ஜியோட அவர் வந்து இன்னைக்கு வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர்னால நிறைய பாசிட்டிவ்ஸ் வந்து இந்த அரசாங்கத்துக்கு வரத்தான் செய்யும். ஏனென்றால் நலிந்தவர்களோட அதே மாதிரி ஒதுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களோடு எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து தன்னுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பை வைத்துக் கொண்டார் என்பது அவருடைய ஆபீஸ்ல இருந்து பார்த்தாலே நமக்கு தெரியும். யார வந்தாலும் வந்து அரவணைத்து போகின்ற, யார் வந்தாலும் சந்திக்கக்கூடிய ஒரு மனிதர். எத்தனை நேரம் வந்தாலும் அவங்க அங்க வந்து உட்கார்ந்து கொள்கிறேன் என்று ஒரு அவரை அனைவரையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்று பார்க்கும்போது நிச்சயமாக அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கிறது. அது வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் அது வந்து டெஃபினட்டாக பாசிட்டிவாக தான் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்யும் என்றுதான் நாம் வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆர்கனைசேஷனல் ரீஸ்ட்ரக்சரிங் ஒன்றுமே வரலையே இன்னும். இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. திமுகவோட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு கூட ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் எல்லாம் கொடுத்தாங்க. இதை மாத்த போறோம், அதை மாத்த போறோம், அதை பண்ண போறோம், இது பண்ண போறோம். நடக்கதா இல்லையாங்கிறது அது அடுத்த விஷயம். அட்லீஸ்ட் அதை வந்து அந்த ஒரு முயற்சி நடந்தது. கிராஸ் ரூட்ல இருந்து அவர்கள் வந்து பல கருத்துக்களை கேட்டுக்கொண்டார்கள் என்று இருக்கு இல்லையா, அந்த ஒரு எஃபர்ட் வந்து விடுதலை சிறுத்தைகள் போட்ட மாதிரியே தெரியலையே. அது போடும் வரை நிச்சயமாக ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளுடைய அடுத்த ஒரு ஒரு கட்டமாக அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்று நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அது செய்யவில்லை என்றால் ஆர்கனைசேஷனல் ரீஸ்ட்ரக்சரையும் அதே மாதிரி கட்சியை வலுப்படுத்துகின்ற அந்த விஷயத்துல வந்து இவர்கள் ஈடுபடவில்லை என்றால் நிச்சயமாக கம்ப்ளீட்டாக ஜென்சி ஜென் ஆல்பா எல்லாம் போயிடுச்சு. பாக்கி இருக்கிறவனை வந்து தக்க வைத்துக் கொள்ளலாம் என்றதான் என்னுடைய ஒரு கருத்து. இறுதியான 2 கேள்வி சார். ஒன்று, அந்த மாநாட்டினுடைய இறுதியில் அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், இனி நாங்க வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு கட்சியாக விசிகா இருக்கும் அப்படின்றாரு. இவர் ஒரு சபார்டினேட்டா ஒரு கூட்டணியா தான் தாவேகாவில் இருக்க முடியும். அப்போ இதுவுமே ஒரு முரணான ஒரு ஸ்டேட்மெண்டா பார்க்கப்படுது. இது தாவேகாவுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன? ஒன்று. இரண்டாவது, அந்த மாநாட்டில் வந்து முக்கிய தலைவர்களுடைய பிரசன்ஸ் இல்லை. இப்போ குறிப்பா ஆளூர் ஷானவாஸ் தான் பிரசன்ஸ்ல இல்லைன்ற செய்திகளும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அப்போ கொள்கையில வந்து ஒரு முரண் வருது, ஒரு கொள்கையில தடுமாற்றம் வந்து விசிகாவுக்கு ஏற்பட்டு விட்டன. நீங்கள் அதிகாரத்திற்காகவும் பதவிக்காகவும் தான் நீங்க இந்த கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புள் வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சமிஞ்சை தான் அதுவா? 2 கேள்விகளுக்கும் நிறைவான கருத்து. நன்றி. இப்போ வந்து ஆளூர் ஷானவாஸ் வராது, அவருக்கு நிச்சயமாக கட்சி கூட பிரச்சனையா இருக்கிறது. அவர் வந்து இந்த ஒரு தருணத்தில் இந்த ஒரு விஷயத்தில் வந்து தொடர்ந்து பயணிக்க வேண்டாம் என்ற ஒரு நிலை வந்து அவர் எடுத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவர் வந்து விஜயை வந்து கடுமையாக தாக்கியிருக்கிறார். வன்னியரசும் தாக்கியிருக்கிறார். கடுமையாக விஜயை வந்து தாக்கியிருக்கிறார். ஆனால் ஆளும் ஷானவாஸ் வந்து அவரால் வந்து இப்ப நடக்கின்ற விஷயங்கள் வந்து ஜீர்ணிக்க முடியவில்லை. எம்எல்ஏ பதவியும் அவருக்கு கொடுக்கவில்லை. மறுபடியும் கண்டஸ்ட் பண்றதுக்கும் அவர் வந்து அவருக்கு வாய்ப்பு வழங்கவில்லை. அது எப்படிங்க ஒரு இஸ்லாமியருக்கும் ஒரு என்னுடைய பாலாஜிக்கு வந்து கொடுக்காம இருந்துட்டு எல்லாமே வந்து எஸ்சி மக்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்ற அந்த பயணம் வந்து தவறான பயணமாக தான் இருக்கிறது. அப்போ நீங்க வந்து ஒரு பேன் தமிழ்நாடு கட்சியாக மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை என்றால் தான், அந்த பிஆர்னுடைய ஒரு கட்சியாகத்தான் நீங்க இருக்க வேண்டும் என்று நீங்களே உங்களை சுருக்கிக் கொள்ளீர்கள். நான் ஒரு வாட்டி பேசும்போது நான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் சொன்னேன், இது மாதிரி தலித் கட்சியான விடுதலை சிறுத்தைகள் சொன்னதுக்கு வந்து நெறியாளரும் அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளுடைய நபர் கூட வந்து அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. இல்லைங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. சரிங்க எல்லாரும் இருக்காங்க. ஷானவாஸ் வந்து ஆளூர் ஷானவாஸ் வந்து எம்எல்ஏ ஆகியா இந்த வக்கீல் எழுப்பினார்கள். எல்லாம் உண்மைதான், அந்த காலத்துல உண்மையா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த தேர்தலை ஒட்டி நடந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிஆர்னுடைய கட்சியாக மறுபடியும் இந்த சுருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அது வந்து ஒரு ஆங்ஸைட்டில இருந்து வருகின்ற ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இல்லையா ஒரு அண்டர் கான்பிடன்ஸ்ல இருந்து வருகின்ற விஷயமாக தான் பார்க்கிறேன். இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து திருமாவளவனுடைய பேச்சுன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. அது வந்து கேட்டருக்கான பேச்சு தான், அந்த கட்சிக்காரனுக்கான பேச்சு தான். நாம வந்து அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்பது வந்து அது ஒரு தேமுதிகவும் சொல்லும், ஒரு மதிமுகவும் சொல்லும், ஒரு பாமகவும் சொல்லும், அனைவரும் சொல்வார்கள். அதுல யாருக்கும் ஒண்ணும் அது தவறு கிடையாது என்று நான் நினைக்கிறேன். கட்சியை வளர்க்க வேண்டும், கட்சியை வந்து அடுத்த கட்டத்தை எடுத்து போக வேண்டும் என்றால் அப்படியெல்லாம் பேசித்தான் ஆக வேண்டும். ஆனால் இதே அரசாங்கத்தில் தொடர்ந்து நிற்பதுதான் அவர்களை பொறுத்தவரை ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு அமைச்சரவை இப்ப இருக்கிறது,
இருக்கிறது. அது கூட இல்லன்னா அப்புறம் வந்து நீங்க ஒண்ணும் பெருசா ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு இருக்கு இல்லையா? அப்புறம் அமைச்சர் போய் நின்னா வந்து அவங்க வந்து கலெக்டர் நிப்பாங்க. ஒரு 10 மனு கிடைச்சதுன்னா 10 மனு வந்து குடுத்தீங்கன்னா, ஒரு 2 மனு சால்வ் ஆச்சுன்னா, அது பெரிய விஷயமா தானே பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப அந்த அளவுக்காச்சு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியும் விடுதலை சிறுத்தைகளுக்கு. அப்ப அந்த அந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனா இதுல காங்கிரூவன்ட்டா இருக்கின்ற பயணம் பார்த்தீங்கன்னா, கட்சியை வந்து பலப்படுத்த வேண்டிய பயணம். அந்த பயணம் வந்து ஒண்ணும் பெரிதாக நடக்கவில்லை என்றதுதான் என்னுடைய வருத்தம். இது 3வது வாட்டியாக நான் பதிவு செய்கிறேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக நான் காண்கிறேன். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.